ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் நிறைய அனிமே போட சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற அனிமே எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் ஒரு நாள் போடுவேன். ஸோ கவலையப்படாதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ ரஃப்டாலியாவை சுற்றி ஒரே மான்ஸ்டர்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோவும் ரஃப்டாலியாவும் அதுங்க கூட சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இது என்னோட வேலை தானே, நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவும் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்கிறா. ஒரு வழியாக அவங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க. தன்னால தான் வந்துட்டு ரஃப்டாலியா மேலே அந்த கர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுட்டு நாளைக்கு நம்ம கேபிட்டலில் இருக்கிற சர்ச்சுக்கு போய் உன்னோட கர்ஸை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வில்லேஜில் நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்குறா. அந்த வேலையை விட நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரஃப்டாலியா உனக்கு சீக்கிரமாக குணமாகிறோன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. மாஸ்டர் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீலோ சொல்லவும் பார்த்தா அங்கே ஃபிலோலியோ பேட்ஸ் ஒரு பொண்ணை சுற்றி நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வரவும் அந்த ஃபிலோலியோ பேட்ஸ் எல்லாம் ஓடி போயிருது. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடணும்னா அதுங்களெல்லாம் பிடிச்சிடலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். என்னது டேஸ்ட்டாக இருக்குமா? அதுங்கெல்லாம் ஃபிலோலியோ பேட்ஸ் ஒன்னோட டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லி ஃபீலோ கேட்குறா. இந்த ஃபிலோலியோ பேட் ரொம்பவும் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்லுவோம். இது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவும் ஹாப்பியாகிறா. உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்கவும் ஃபீலோவும் சாப்பிட்றா. அந்த பொண்ணுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட பேரு மெல்டி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் நான் அப்போ உன்னை மெல்லுன்னு கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபீலோ சொல்கிறா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஃபீலோ ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லவும், ஹே ஃபீலோ வில்லேஜில் நிறைய வேலை இருக்குது, சீக்கிரமா வா, வேணா கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட விளாண்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாகிறாங்க. நீ எப்போ வேணாலும் இப்படி பொண்ணா மாறிக்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இப்போ அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிடவா அப்படின்னு ஃபீலோ கேட்கவோ, சரி ஓகே சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோ வில்லேஜ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஹீலிங் போஷனை கொடுத்து குணப்படுத்துறான். இப்போ நைட் ஆகுது. ரஃப்டாலியாவோட அந்த கர்ஸ்க்கு நம்ம ஹீரோ மருந்து போட்டுட்டு இருக்கான். என்ன வலிக்குதா, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும், இப்படி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. இப்போ ஃபீலோ வந்துருதா. அந்த மெல்லோ என்னைய மாதிரி தான் நிறைய ஊரா சுத்திருக்கா. எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கூட அவ தெரிஞ்சு வச்சிருக்கா. அவ ஆளுங்க கூட போயிட்டு இருக்கும்போது இந்த ஃபிலோலியா பேட்ஸை பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே தொலைஞ்சு போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லவா அந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு வந்துருதா. கடவுளின் சேவகரே, நான் உங்கள் கூட இருந்துக்கிடலாமா? நீங்கள் கேபிட்டல் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் கேபிட்டல் தான் போகணும். என் பாடி கார்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்கும்போது நான் அந்த ஃபிலோலியா பேட்ஸை பார்த்துட்டு அப்படியே தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. கண்டிப்பாக இவ ஏதோ ஒரு பெரிய பணக்காரங்களோட பொண்ணு மாதிரி தான் தெரியுது, கேபிட்டலில் வேற இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ப்ளீஸ் என்ன கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. கேபிட்டலில் இருக்கிறவங்க என்னைய பார்த்தா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். மற்ற ரெண்டு பேரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்லவும் அவள் ரொம்பவும் ஹாப்பி ஆகிறா. இங்கே நடக்கிற இந்த எல்லா விஷயத்தையுமே மாஸ்க் போட்ட ஒருத்தங்க மரத்து மேலே இருந்து சீக்கிரட்டாக பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ அவன் பார்த்த வேலைக்கு வில்லேஜர்ஸ் கிட்டே இருந்து காசை வாங்கிட்டு கிளம்புறான். நீங்கள் செஞ்ச ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். எப்பவும் போல ரஃப்டாலியாவுக்கு வண்டியில் போகிறது ஒத்துக்கிடல. ஃபீலோ போகிற வழியில் இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சமாளிச்சுக்கிடுது. அண்ட் இவங்க எல்லாருமே போகிற வழியில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. மெல்டிங்கிற பொண்ணும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்துட்டு நல்லாவே தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் எப்பவுமே ஃபீலோவை வச்சு தான் அந்த இடத்துல காமெடி நடந்துகிட்டே இருக்கு. மற்ற எல்லாரும் இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் சேஃப்டிக்காக முழிச்சிருந்து உட்காந்துருக்கான். ரஃப்டாலியா நான் வேணா முழிச்சிருக்கவா, நீங்க தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு குளிர், இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் அவ உட்கார்றா. அப்பதான் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. மெல்ட்டியோட ட்ரெஸ் மட்டும் தான் கிடக்கு, மெல்ட்டியை காணோம். ஒருவேளை ஃபீலோ அவளை சாப்பிட்டுட்டாலோ, ஏன்னா அவளோட கைண்டில் இருக்கிற அந்த பேட்ஸையே அவள் சாப்பிடணும்னு தான் நினச்சா. ஒருவேளை இவள் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த எவிடன்ஸை மட்டும் நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் மாஸ்டர் அப்படின்னு ரஃப்டாலியா கேட்குறா. நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மாஸ்டர் என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ கேட்கவோ, மெல்ட்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்குறா. ஓ அவளா என் ஃபெதர்க்குள்ளே தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டவும் பார்த்தா இவளோட ஃபெதர் ரொம்ப சாஃப்டாக இருக்கா, அதான் நான் இங்கே வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி சொல்கிறா. ஆனால் நீ எப்படி அந்த ஃபெதர்க்குள்ளே போன அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா ஃபீலோவை தொடவும் அவளோட கை அப்படியே உள்ள போகுது. ரஃப்டாலியாவும் அப்படியே தூங்கிடுதா. ஒருவேளை இந்த ஃபெதரில் எதுவும் ஸ்லீப்பிங் மேஜிக் இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இப்போ இவங்க கேபிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்க. யாருமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு மெல்ட்டிங்கிற பொண்ணை விடுறாங்க. அவளும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஃபீலோ நீ இவ்வளோ சேஃப்டியாக போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். இப்போ இவங்க சர்ச்சுக்கு போனால் மற்ற 3 ஹீரோஸோட சிம்பிளும் இருக்குது. ஆனால் நம்ம ஷீல்டு ஹீரோவோட ஷீல்டு மட்டும் காணும். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். இப்போ சர்ச்சுக்குள்ளே போய் எனக்கு ஹோலி வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த சர்ச்சோட போப் அங்கே வராரு. ஓ ஷீல்டு ஹீரோ, நீங்கள் உங்கள் சாதாரண ஷீல்டை வச்சு அன்றைக்கி சூப்பராக சண்டை போட்டிங்க, எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு ஹை குவாலிட்டி ஹோலி வாட்டர் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஒரு கோல்டு காயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லுவான். ஆனால் மாஸ்டர் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு ரஃப்டாலியா கேட்குறா. அந்த கோல்டு காயினை விட நீ தான் எனக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ ஒரு கோல்டு காயின் கொடுக்குறான். ஆனால் அவங்க சீப்பான ஒரு ஹோலி வாட்டர் கொடுக்குறாங்க.
உண்மையிலேயே கோல்டு காயினுக்கு இதை தான் தருவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அந்த போப் வந்துட்டு எதுக்காக இப்படி பண்றீங்க? கடவுள் எல்லாருக்குமே சமன் தான் சொல்லியிருக்காரு. உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வராதீங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன் அப்படின்னு அந்த போப் சொல்லவும், நியாயமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். இப்போ ஹை குவாலிட்டி ஹோலி வாட்டர் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு போகும்போது எல்லாமே நமக்கு கடவுள் கொடுக்கறது தான், கடவுளை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ வெளியே வரும்போது பார்த்தா ஷீல்டு ஹீரோ நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட் ஓடி வரான். உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருதான். ரஃப்டாலியா அவன் என்னதான் துரத்திட்டு வரான், நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவோம். நான் நேராக கேரேஜ் கிட்ட வந்துருந்தேன், நீ போயிட்டு ஃபீலோவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ தனியாக ஓட ஆரம்பிக்கிறான். நல்ல வேளை அவன் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்பியர் ஹீரோ வந்துட்டு நம்ம ஷீல்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். ஹே மோயராசு, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ அந்த அடிமையை என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவும், ரஃப்டாலியா பிரச்சனை தான் அன்னைக்கே முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணை யார் சொன்னா? ஒரு விங்ஸ் வச்சிருக்க ஏஞ்சலை உன் கூட வச்சிருக்கா, அவ ரொம்பவும் அழகா இருக்கா. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவ ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு மோரையாசோ சொல்றான். ஆமா, கீழே என்னடா இரும்பு கட்டி தொங்க விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், உன் கூட இருந்த அந்த கொளுத்த பறவை தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவை அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அது சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் படுது. இப்போ சுற்றி இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ டக்குன்னு இவ்வளோ நேரம் சேஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த நைட் வந்து தடுக்கிறான். ஸ்பேர் ஹீரோ நிறுத்துங்க, ஹீரோஸ் 2 பேரும் சண்டை போடக்கூடாது, சுற்றி பாருங்க, மக்கள் தான் ஆபத்தில் இருக்காங்க, வேற எங்கேயாச்சும் போய் சண்டையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தா மைன் அந்த இடத்துக்கு வந்து வீரர்களை அவங்கள சுற்றி வளைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு பொறுப்பு என்னோட கையில் இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்கும் அன்அஃபிஷியலாக நான் இப்போ ஒரு மேட்ச் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே தலை வணங்குறாங்க. என்னன்னு பார்த்தா மெல்டி அந்த இடத்துக்கு வரா. இந்த சண்டை நடக்கக்கூடாது அப்படின்னு மெல்டி சொல்லுவா. ஆனா வந்துட்டு அப்படின்னு மைண்ட் கேட்குறா. போதும், உன்னோட முட்டாள்தனத்தெல்லாம் நிறுத்திக்கோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஸ்பேர் ஹீரோ, உங்களை சுற்றி பாருங்க, ஒரு ஹீரோன்னா மக்களை இப்படிதான் பிரச்சனையில கொண்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ ரொம்பவோ ஓவரா போயிட்ட சிஸ்டர், இதுக்கு மேலே போனேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவா அப்படின்னு மைண்ட் கேட்கவும், அம்மா கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அவளை அமைதிப்படுத்திட்டு இப்போ எல்லார்கிட்டயும் போயிட்டு மன்னிப்பு கேட்குறா. ரஃப்டாலியாவும் ஃபீலோவும் அங்கே வரவும், உங்களை தானே அவங்க ஃபீலோன்னு கூப்பிட்றாங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காகவும் க்யூட்டாகவும் இருக்கீங்க அப்படின்னு ஸ்பியர் ஹீரோ சொல்லவும், ஆமாம் நான் ஸ்ட்ராங் தான், கேரேஜ் இழுக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு ஃபீலோ சொல்லவும், அந்த கொளுத்த பறவையை விட்டுட்டு இவளை எதுக்காக இழுக்க விடுறா அப்படின்னு நம்ம கேட்கவும், என்ன சொன்ன, கொளுத்த பறவையா? ஸ்பியர் டூட், நீ என்ன கோவப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்கக்கூடாத இடத்துலயே ஃபீலோ அவனை அடிச்சிருதா. சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்றா. சூப்பர் வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை பாராட்டுறான். ஷீல் ஹீரோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்றா. ஹே, என்னோட கடைக்கு எதுக்குப்பா வந்திருக்கீங்க, என்ன விஷயங்கிறத அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லவாச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பன் ஷாப் கடைக்காரன் கேட்குறான். பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் இதுதாங்க, அதான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட பேர் மெல்டி, நான் மைனோட சிஸ்டர், நான் தான் அடுத்த கோயின் ஆக போறவா அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்லவும், உனக்கு முன்னாடி உன்னோட சிஸ்டர் இருக்கும்போது நீ எப்படி நெக்ஸ்ட் பிரின்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்குறா. என்னோட சிஸ்டர் கேரக்டர் சரி கிடையாது, உங்களுக்கே தெரியும், அதனால தான் என்ன பிரின்சஸாக சூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு நீங்கள் தான் இவ்வளோ நேரம் ஷீல்டு ஹீரோ அப்படிங்கிறது தெரியாது, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அவ சொல்லவும், ஒரு நிமிஷம் மெல்டி, நீ சொல்கிற எதையும் நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை, ஸோ நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ சந்தேகப்படுறதுலையும் நியாயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த ராயல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுலேயே தான் குறியாக இருக்காங்க. ஸோ இந்த மெல்டி என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.